ஹலோ சில்ட்ரன், நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா. இன்றைக்கி யூனிட் 2 வாட்டர் அதில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ரோமன் லெட்டர் 3. ஒய் ஷுட் வி சேவ் வாட்டர்? நாம் ஏன் நீரை சேமிக்கணும்? ஒரு கொஸ்டின் வருது. ஒன்லி 3% ஆஃப் த வாட்டர் இன் த என்டையர் எர்த் இஸ் ஃப்ரெஷ் வாட்டர். இப்போ பூமி இருக்குது தானே, அதில் 3% நீரை தான் நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. வாட்டர் இஸ் ப்ரெஷியஸ். நீர் அப்படின்னு சொல்கிறது தானே, அது விலை மதிப்பற்றது. ஸோ வி ஷுட் நெவர் வேஸ்ட் வாட்டர். அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தண்ணியை வீணாக்கக்கூடாது. அதை நம்ம சிக்கனமாக பயன்படுத்திக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். சம் மெத்தட்ஸ் டு ப்ரிவெண்ட் வேஸ்டேஜ் ஆஃப் வாட்டர். நம்ம என்ன பண்ணோம், நீரை சிக்கனம் சொல்கிறோமா இல்லையா, அதை எப்படி சிக்கனப்படுத்தணுன்ற வழிமுறைகளை பார்க்கலாமா? நெவர் அலோ வாட்டர் டு ஓவர்ஃப்ளோ ஃப்ரம் பக்கெட்ஸ். நம்ம என்ன பண்ணணும், இப்போ டேப் ஓப்பன் பண்ணி பக்கெட்டில் தண்ணியை பிடிக்கிறோம். அது அந்த பக்கெட் நிறைஞ்ச பின்னாடி அந்த தண்ணி வீணாக வழியுது தானே, அதை நம்ம தவிர்க்கணும். வாஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன் எ பவுல் ஆஃப் வாட்டர் அண்ட் நாட் அண்டர் ரன்னிங் டேப் வாட்டர். நம்ம என்ன பண்ணோம், இப்போ பழம் காய் இதெல்லாம் கழுவணுன்னா நம்ம டேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு டைரெக்டாக நம்ம கழுவக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அந்த வெஜிடபிள்ஸையும் ஃப்ரூட்ஸையும் நல்லா கழுவலாம். ஆல்வேஸ் க்ளோஸ் த டேப்ஸ் வைல் ப்ரஷிங் த டீத். நம்ம ப்ரஷ் பண்ணுறது தான் நான் பல்ல, அப்போ குழாயை டேப்பை ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடாது. அதை நம்ம ஆஃப் பண்ணி வைக்கணும். யூஸ் லெஃப்ட் ஓவர் வாட்டர் இன் யுவர் வாட்டர் பாட்டில் டு வாட்டர் எ பாட்டட் பிளான்ட். நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போ ஸ்கூல் இருக்கிற டைமில் ஈவினிங் பெல் அடிச்சோன்னே வீட்டுக்கு போகிறீங்க தானே, அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் பாட்டிலில் தண்ணி எக்ஸ்ட்ரா குடிக்காமல் வச்சுருப்பீங்க, மீந்திருக்கும். அதை என்ன பண்ணிங்க, நீங்கள் நிலத்துலையோ இல்லை சும்மா தரையில் கொட்டக்கூடாது. பக்கத்தில் செடி ஏதாவது இருந்ததுன்னா அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த தண்ணியை ஊற்றிடுங்க. டர்ன் ஆஃப் த டேப் ஆஃப்டர் ஈச் யூஸ். நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு முறையும் அந்த டேப்பை யூஸ் பண்ணும் போது அதை நல்லா என்ன பண்ணோம், க்ளோஸ் பண்ணணும். இது பாருங்கள், இது மாதிரி இதெல்லாம் ட்ராப்பாக தண்ணி விழுகக்கூடாது. நல்லா என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். யூஸ் எ ஸ்ப்ரிங்க்லர் டு வாட்டர் தி கார்டன். நம்ம என்ன நீர் தெளிப்பான் பேர். அது என்ன, ஸ்ப்ரிங்க்லர்னால் என்ன பேருனா நீர் தெளிப்பான். அப்படியே அது என்ன ஆகும், அப்படியே சுற்றிட்டு ரவுண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அது சுற்றி இருக்கிற செடிக்கெல்லாம் அப்படியே ஸ்ப்ரே ஆகிட்டே இருக்கும். ட்ரை டு ஆன்சர். ரைட் சம் ஆக்டிவிட்டீஸ் த்ரூ விச் வி கேன் சேவ் வாட்டர். நம்ம நீரை சேமிக்கணும். இப்போ மேலே சொன்ன சில மெத்தட்ஸ்லாம் சொன்னோம் எப்படி சேமிக்கணுன்ட்டு. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்து இங்கே எழுதுங்க. லெட் அஸ் டூ. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் பை புட்டிங் எ டிக். இஃப் யுவர் ஆன்சர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல் ஆஃப் த கிவன் பிக்சர்ஸ், ரைட் இட்ஸ் நேம் இன் த எம்டி பாக்ஸ். இந்த இதில் நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சரியானது அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பிக்சர்லேருந்து வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அந்த பிக்சரை நீங்கள் வரைய முடியாது. அதுக்கு பதிலாக அதனுடைய நேமை இந்த எம்டி பாக்ஸில் எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஒன் டூ யூ யூஸ் டு ட்ரிங்க் வாட்டர்? நீங்கள் நீர் குடிக்கிறதுக்கு இதில் எதெல்லாம் பயன்படுத்துவீங்க பாருங்கள், இந்த பிக்சர் பாருங்கள். அப்போ எதெல்லாம் பயன்படுத்துவீங்களோ அதுக்கு டிக் பண்ணுங்க. ஆனால் நான் என்ன சொல்லியிருக்கேன், டேப் நேராக யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னேன்னா இல்லையா? அதுக்காக என்ன பண்ணணும், இந்த மூணுத்துலேருந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இதனுடைய நேம் என்ன, டேப். அதை எடுத்து இந்த நேம் மட்டும் எழுதுங்க. செகண்ட் ஒன், விச் ஆஃப் தீஸ் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் ட்ரிங்கிங் வாட்டர் அட் யுவர் ஹோம்? இப்போ நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி பயன்படுத்துகிறோம் வீட்டில், அது எதெல்லாம் நீங்கள் அம்மா தண்ணி பிடிச்சி வைப்பாங்க. இதில் எது சரியாக இருக்கோ அதை டிக் பண்ணிவிட்டு எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதனுடைய நேமை இங்கே எழுதணும்.
தேர்ட் ஒன், வேர் டூ யூ கெட் யுவர் ட்ரிங்கிங் வாட்டர் ஃப்ரம்? இப்போ உங்களுக்கு குடிக்கிறதுக்கூடிய தண்ணி வருது தானே, வீட்டுக்கு பயன்படுத்துறது, அது எங்கேருந்து வருது? இந்த பிக்சரில் பாருங்கள், இதில் எதுலேருந்து வருதோ அதை டிக் பண்ணிவிட்டு எங்கே போய் நம்ம தண்ணி பிடிக்க முடியாது இதில், அதுக்கு வந்து அந்த பிக்சரோட இது இப்போ டேம் இருக்குன்னா டேம்லேருந்து நம்ம தண்ணி எடுத்துகிட்டு பிடிக்க முடியுமா? அப்போ என்ன பண்ணணும், டேம் அப்படின்றத இந்த இடத்துல எழுதணும். இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? எஸ், கம்ப்ளீட். ஜாயின் த டாட்ஸ் அப்படின்னா இந்த டாட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணணும். அண்ட் கலர் த பிக்சர். ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கு அழகாக என்ன பண்ணணும், என்னென்ன கலர்னு சொல்லி சூஸ் பண்ணி அதுக்கு நம்ம கலரிங் பண்ணணும். கம்ப்ளீட் த மெசேஜ். இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்றத அந்த வாக்கியத்தை நம்ம எழுதணும். ஹவு பீப்புள் ஸ்டோர்ட் வாட்டர் இன் ஓல்டன் டேஸ். இந்த பழங்காலத்துலலாம் இருந்தாங்க இப்போ நம்ம தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் தண்ணியை வந்து எப்படி சேமித்து வச்சாங்க அப்படின்றத நீங்கள் உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தால் அவங்க கூட நீங்கள் கேளுங்க. இன் ஓல்டன் டேஸ் பீப்புள் ஸ்டோர்ட் வாட்டர் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். அந்த காலத்தில் வந்து அந்த வாழ்ந்த மக்கள் என்ன பண்ணாங்க, பல வழிகளில் வந்து நீரை சேமித்து வச்சாங்க. ஃபியூ மெத்தட்ஸ் ஆர் வெல், வாட்டர் டேங்க்ஸ் இன் ஃபோர்ட்ஸ், ட்ராவெல், ரிசர்வாயர்ஸ், ரிவர்ஸ் அண்ட் பன்ஸ், டேங்க்ஸ், டேம்ஸ் அண்ட் போர்வெல்ஸ். அதில் சில வகையாக சில முறைகளில் வந்து தண்ணியை சேர்த்து வச்சாங்க அப்படின்றத நம்ம பார்க்கும்போது பெரும்பாலும் எந்தெந்த இடத்துல தண்ணியை சேர்த்து வச்சாங்கன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சது சொல்லலாமா? என்னென்னா ஏரி, கிணறு, நீர்த்தொட்டி, குளம், நீர்த்தேக்கம், அணை, இதிலெல்லாம் கூட வந்து இந்த போர்வெல் சொல்கிறாங்க பார்த்தியா, அதில் அந்த கிணறு, டேம்ஸ் அண்ட் போர்வெல்ஸ்னால் அந்த போர்வெல்லில் கூட தண்ணியை வந்து சேர்த்து வச்சாங்க. இங்கே பாருங்கள், சேவ் எவ்வரி என்னது, சேவ் எவ்வரி ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர். ஒவ்வொரு நீர் துளிகளையும் நம்ம சேர்த்து வைக்கணும். அடுத்தது பாருங்கள், கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ் அப்படின்னா இந்த நீர்நிலைகளை பாதுகாத்தல். எங்கெங்கெல்லாம் நீர் ஆதாரங்கள் சொன்னோமா நான் இடம், அதெல்லாம் எப்படி நம்ம வந்து பாதுகாக்கணுன்றது தான் இந்த டாபிக். இங்கே பாருங்கள், ஆல் த வாட்டர் தட் வி கெட் கம்ஸ் ஃப்ரம் ரெயின். இப்போ பூமியில் நமக்கு நீருன்னு இருக்குது, அது எப்படி கிடைக்குது? மழை பொழியறதுனால தானே கிடைக்குது. when it rains some water flows over the ground giving rise to streams and rivers. இப்போ மழை பொழியுது அப்படின்னா அதில் இந்த நீர் என்ன பண்ணுது, நம்ம தரையில் வந்து விழுது. அந்த விழுந்த உடனே தண்ணியில் ஃபோர்ஸாக வரும்போது அப்படியே வழிஞ்சிக்கிட்டு ஒரு ஓடையை மாதிரி ஏற்படுத்துது. அந்த ஓடை இன்னும் கொஞ்சம் பெருசாச்சுன்னா என்னது, ரிவர்ஸாக மாறுது. ஸ்ட்ரீம்ஸ்னால் ஓடை, ரிவர்ஸ்னால் வந்து நதிகள், அப்படியே வருது. சம் வாட்டர் கெட்ஸ் கலெக்டட் இன் லோ லையிங் ஏரியாஸ் சச் அஸ் பாண்ட்ஸ் அண்ட் லேக்ஸ். சில இதில் பார்த்திங்கன்னா இந்த தாழ்வான பகுதியில் மழை பெய்யும் போது அந்த இடத்துல வந்து அப்படியே அந்த பள்ளத்தில் வந்து தண்ணி தேங்குது, அதுக்கு குளங்கள் சொல்கிறோம். இன்னும் ஒரு பெரிய பள்ளமாக பெரிய இது இடமா இருந்தால் அது வந்து ஏரியில் தண்ணி தேங்குது. பள்ளமான இடத்துல தண்ணி இருக்கிறதுக்கு வந்து தண்ணி இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், லேக்ஸ்ன்னு சொல்லுவோம். தி ஃப்ளோ ஆஃப் த ரிவர் இஸ் பிளாக்டு பை பில்டிங் எ டேம் அக்ராஸ் ஏட். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரிவர் ஓடுது, அந்த தண்ணி கடைசியில் கடலில் போய் கலக்கும். அதுக்கு முன்னாடி அந்த தண்ணியினுடைய ஓட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து டேம் பார்த்திங்களா, அது கட்டுவாங்க. நீங்களாம் நம்ம மேட்டூர் டேம்லாம் பார்க்குறோமா இல்லையா, அதெல்லாம் வந்து இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். சம் ரெயின் வாட்டர் சீப்ஸ் இன்டு தி கிரவுண்ட் ஆஸ் அண்டர் கிரவுண்ட் வாட்டர். இப்போ எல்லா தண்ணியுமா நம்ம சேமித்து வைக்க முடியும்? சில மழை நீருக்கு தான், சில மழை நீர் வந்து சிலதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மழை நீர் வந்து நிலத்துக்குள்ளே கூட அப்படியே ஊடுருவி நமக்கு என்னது அண்டர் கிரவுண்ட் வாட்டராக போயிடுது, அதுவும் சேமித்து வைக்கக்கூடியதான். இப்போ
லேக்னா வந்து ஏரி. இட் இஸ் எ லார்ஜ் ஏரியா ஃபில்டு வித் வாட்டர் சரவுண்டட் பை லேண்ட். ஒரு பெரிய நிலத்தினுடைய பரப்பில் ஒரு பகுதியில் வந்து தண்ணி சேகரமாயிருக்கும். அதுக்கு தான் வந்து லேக்குன்னு பேர். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பகுதியில் தண்ணி இருக்கும். அதை சுற்றி வந்து நிலம் இருக்கும். இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி நம்ம ஊர்லலாம் ஏரி இருக்கா இல்லையா, அதுதான். அது வந்து ஒரு பெரிய நீர் நிரம்பிய ஒரு பகுதின்னு கூட சொல்லுவாங்க. இட் இஸ் யூஸ்வலி எ பார்ட் ஆஃப் எ ரிவர் ஆர் சம் அதர் வாட்டர் சோர்ஸ். இது வந்து ஒரு நதி இருக்குது தானே, ரிவர், அதனோட ஒரு பகுதியாக ஒரு பார்ட்டாவோ இல்லைன்னா வேறு ஏதாவது நீர் ஆதாரத்தினுடைய ஒரு பார்ட்டாவோ இந்த லேக்கு இருக்குது. அடுத்து இந்த பிக்சர் பாருங்கள். இது என்னது? பாண்ட். பாண்ட் அப்படின்னா குளம். எ பாண்ட் இஸ் எ பாடி ஆஃப் ஸ்டாக்னன்ட் வாட்டர், எய்தர் நேச்சுரல் ஆர் ஆர்டிஃபிஷியல். இட் இஸ் ஸ்மாலர் தென் எ லேக். இப்போ தேங்கி இருக்கக்கூடிய நீருக்கு தான் வந்து குளம் சொல்கிறாங்க. இது வந்து இயற்கையாக கூட சில இடங்கள் அமையும். இப்போ தான் நீர் சேகரிப்பு, நீர் சேமிப்பு அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, சில ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் அவங்க மக்களே வந்து ஒரு பள்ளத்தை, குளம் மாதிரி ஒரு பள்ளத்தை நோண்டி அதில் தண்ணியை வந்து சேகரித்து வைக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த லேக் இருக்குது பார்த்திங்கன்னா மேலே பிக்சர், அதை காட்டிலும் இது சின்னது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரிசர்வாயர்ஸ். பாருங்கள், ரிசர்வாயர்ஸ்னால் நீர்த்தேக்கங்கள்னு பேர். ரிசர்வாயர்ஸ்னால் வந்து கொஞ்சமாக மழை பொழியக்கூடிய இடத்துலையோ பெரிய நதி இல்லாத இடத்துலையோ வந்து தண்ணியை சேமிக்கக்கூடிய நீர்த்தேக்கங்கள் கட்டுறாங்க. மோஸ்ட் ஆஃப் ரிசர்வாயர்ஸ் ஆர் பில்ட் யூஸிங் ஸ்டோன்ஸ். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த நீர்த்தேக்கங்கள் பார்த்தோன்னா பெரிய பெரிய கல்லுனால தான் கட்டியிருப்பாங்க. ஸ்டோன்ஸ்னால் வந்து கல். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, சத்தியமூர்த்தி ரிசர்வாயர் லொக்கேட்டட் அட் திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்ட் இன் பூண்டி வில்லேஜ். இப்போ பூண்டி, இப்போ நம்ம கூட டிவியில் பார்த்தோமா இல்லையா, அணை தண்ணி நீர்த்தேக்கம் உள்ள தண்ணிலாம் வந்து இருக்குதுன்னு சொல்லி படித்தோமா இல்லையா, அதில் திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பூண்டின்னு ஒரு சின்ன வில்லேஜ் இருக்குது. அதில் வந்து சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம்னு சொல்லி இருக்குது. இதுதான் பாருங்கள் இந்த பிக்சரை. இந்த பிக்சரை பாருங்கள். இது எங்கே பார்த்துருக்கீங்க? நமக்கு ஸ்கூல் பக்கத்தில் இருக்கா இல்லையா? டேங்க்ஸ். டேங்க்ஸ்னால் வந்து நீர் தொட்டி, நீர்த்தேக்க தொட்டின்னு சொல்லலாம். எ வாட்டர் டேங்க் இஸ் எ கண்டெய்னர் ஃபார் ஸ்டோரிங் வாட்டர் ஃபார் அவர் டெய்லி யூஸ். நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம டெய்லி நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய நீரை வந்து சேமிப்பதற்கான பெரிய கொள்கலன் பெரிய டேங்க் இதுதான். அடுத்தது மெத்தட்ஸ் டு கன்சர்வ் வாட்டர் பாடிஸ். அப்படின்னா நீர்நிலைகளை, இப்போ நீர்நிலைகள் எங்கெங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம், பேர் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது வந்து நீர்நிலைகளை இந்த மாதிரி மேலே சொன்ன இடத்துலேருந்து பாதுகாக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன? ஃபஸ்ட்டு ஒன், டீப்பனிங் ஆஃப் பாண்ட்ஸ் அண்ட் லேக்ஸ். அப்படின்னா குளத்தையும் ஏரியும் நல்லா ஆழம் பண்ணணும். பிளான்ட் ட்ரீஸ் அட் தி பேங்க் ஆஃப் த லேக் அண்ட் பாண்ட். அந்த குளம் ஏரியை சுற்றி நம்ம மரத்தெல்லாம் நட்டு வைக்கணும். ரெடியூஸ் வாட்டர் பொல்யூஷன். நீர் மாசுபடுது தானே, எந்த முறையிலலாம் மாசுபடுதுன்னு போனதை படித்தோமா இல்லையா, அதை நம்ம குறைக்கணும். அவாய்டு டிக்கிங் டு மெனி வெல்ஸ் இன் எ ரீஜியன். நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆழ்துளாய் கிணறுன்னு சொல்கிறோமா இல்லையா, போர்வெல், அந்த மாதிரி போர்வெல் வந்து பக்கத்துலலாம் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது தொடர்ச்சியாக. அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும். யூஸ் யுவர் பிரெயின் பவர். உங்களுடைய மூளையை யூஸ் பண்ணி, இப்போ நான் கீழே வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். த ட்ரீஸ் இன் த ஃபாரஸ்ட் நீட் வாட்டர் டு க்ரோ. இப்போ காடுகளில் மரங்கள்லாம் இருக்குது தானே, அது வந்து அதுக்கு தேவையான தண்ணி வந்து எங்கேருந்து, அது வளர்கிறதுக்கு தண்ணி தேவை தானே. ஃப்ரம் வேர் டு தே கெட் த வாட்டர். அந்த தண்ணி வந்து எங்கேருந்து கிடைக்குது? காடுகளில் இருக்கிற மரம் வளர்கிறதுக்கு தண்ணி எங்கேருந்து கிடைக்கிறது தான் இது. இதுக்கு நீங்கள் நல்லா சரியான பதிலை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் காஸ்ட் டியூ டு
ஸ்டாக்னேஷன் ஆஃப் வாட்டர். நீர் தேங்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டாக்னேஷன்னா நீர் தேங்குதல். அந்த நீர் தேங்குதனால என்னென்ன பிரச்சனைகள் வருது, ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஸ்டாக்னேட் வாட்டர் கேன் பிகம் எ ப்ரீடிங் கிரவுண்ட் ஃபார் த மஸ்கிட்டோஸ் தட் டிரான்ஸ்மிட் டிசீஸ். இந்த நோயை பரப்பக்கூடிய மஸ்கிட்டோஸ் இருக்குது தானே, அது வந்து இந்த தண்ணியில் தங்கி தன்னுடைய இனத்தை பெருக்கக்கூடிய இடமா தான் இந்த ஸ்டாக்னட் வாட்டர் இருக்குது. அதனால நமக்கு வந்து மலேரியா அண்ட் டெங்கு ஃபீவர் ஆர் த மெயின் டேஞ்சர்ஸ் ஆஃப் ஸ்டாக்னட் வாட்டர். இந்த தண்ணி தேங்கி இருக்கிறதுனால மலேரியா, இந்த டெங்கு காய்ச்சல்லாம் வருது. waterborne diseases such as cholera, dysentery, typhoid are caused by drinking unclean water. unclean waterனா அசுத்தமான தண்ணியில் வந்து நம்ம அசுத்தமான தண்ணியை குடிக்கிறதுனால காலரா, டிசென்ட்ரி, டைஃபாய்டு அந்த நோயெல்லாம் வருது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சிம்டம்ஸ் ஆஃப் டெங்கு ஃபீவர். இந்த டெங்கு ஃபீவர்னு சொல்கிறது தானே, அதனுடைய சிம்டம்ஸ் என்னென்னா, அறிகுறிகள் என்னென்னு சொல்லி பார்க்கலாமா? சிவியர் ஹெட்டேக் அப்படின்னா தலைவலி, கடுமையாக தலைவலி இருக்கும். ரேஷஸ் ஆன் தி ஆர்ம்ஸ் அண்ட் தி லெக்ஸ். கை காலில் பார்த்தீங்கன்னா அப்படியே சிகப்பாக பார்த்தீங்களா, இந்த மாதிரி தடிப்பாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ், ரொம்ப சோர்வாயிடுவீங்க. சடன் ஆன்செட் ஆஃப் ஃபீவர் தட் லாஸ்ட் 3 to 7 days. அதுக்கு வந்து 3 அல்லது 7 நாள் வரலையும் காய்ச்சல் வந்து இருந்ததுனாவே அது டெங்கு ஃபீவர்னு சிம்டம்ஸ். அது புரிஞ்சுக்கிட்டீங்களா? டிஸ்கஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரைட் வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ ட்ரிங்க் அன்க்ளீன் வாட்டர். நீங்கள் அசுத்தமான நீரை குடிக்கிறதுனால உங்களுக்கு என்னென்னலாம் வேறு டிசீஸ் ஏற்படுதுன்றதை நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசி அதுக்குரிய ஆன்சரை எழுதலாம். இந்த இடத்துல let us do what are the activities to save water. நம்ம நீரை சேமிக்கிறதுக்கு சரியான வழி என்ன? இப்போ வாஷ் அவர் வெஹிக்கிள்ஸ் எவ்ரிடே. டெய்லி நம்மளுடைய வெஹிக்கிள்ஸ்னால் என்னது, வண்டியை வந்து கழுவணுமா? அப்போ எது போடுவீங்க? கழுவ வேண்டும் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? இதோ ஃபால்ஸ் இங்கே போடணும். பிளான்டிங் மோர் ட்ரீஸ் லீட்ஸ் டு ரெயின்ஃபால். மழை பொழியுது தானே, அப்போ மழை வரணுன்னா நிறைய மரங்களை வைக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? ட்ரூ, அதை போடுங்க. we can't bath in shower to save water. ஷவரில் குளிக்கிறதுனால நம்மளுடைய வாட்டர் வந்து சேவ் ஆகுதுன்றாங்க, அதுக்கும் ட்ரூ போடுங்க. இட் இஸ் நெசசரி டு கலெக்ட் ரெயின் வாட்டர். நம்ம என்ன பண்ணணும்? மழை நீரை வந்து சேகரித்து வைக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுங்க? ட்ரூ போடுங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? லுக் அட் த பிக்சர்ஸ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். இந்த பிக்சர்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டிங்களா? இஃப் யூ ஃபில் தெம் வித் வாட்டர் which will contain less water. இப்போ வந்து குறைஞ்சளவு தண்ணியை பிடிக்கக்கூடிய பாத்திரம் இது அந்த பிக்சர்ஸில் என்னது? டம்ளர். அதை எழுதணும். which will contain more water. எதில் தண்ணி அதிகமாக பிடிக்கும்? பக்கெட். அதை எழுதலாம். let us do. read the table given below, then put tick in the column of the sources of water used for various purposes. டேபிள் கொடுத்துருக்காங்களா இல்லையா? இப்போ வந்து நான் இது படிக்கிறேன், அது உங்கள் வீட்டில் வந்து எங்கேருந்து இதுன்றதை நீங்கள் இந்த இடத்துல டிக் பண்ணால் போதும். இதுக்கு ஒரு தமிழ் மீனிங்கை நான் சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. யூசஸ் ஆஃப் வாட்டர்னா நீரின் பயன்பாடு. ரிவர்னா ஆறு, பாண்டுனா குளம், சீனா கடல், ஸ்ட்ரீம்னா ஓடை, ஹேண்ட் பம்ப்னா வந்து அடிகுழாய், வெல்னா கிணறு, டேப்னா குழாய். இதே மாதிரி இதுக்கு அர்த்தம் சொல்கிறேன். குக்கிங், ட்ரிங்கிங், பாத்திங், கார்டனிங், வாஷிங் கிளாத்ஸ், வாஷிங் வெசில்ஸ், வாஷிங் டொமஸ்டிக் அனிமல்ஸ். இதெல்லாம் வந்து எதுக்கு உங்கள் வீட்டில் இதில் பயன்படுத்துகிறன்றதை நீங்கள் டிக் பண்ணணும். எந்த மூலமாக குக்கிங்க்கு என்ன பயன்படுத்துகிறீங்களோ அந்த மேல் சொன்னதில் எது இருக்கோ அதுக்கு மட்டும் டிக் பண்ணால் போதும். Always remember everyone should take care and keep the public resources of water clean. நம்ம வந்து
பொதுவான இந்த நீர் நிலைகளை வந்து தூய்மையாக வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இட் இஸ் ஈச் ஒன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டூ ஸோ. அது வந்து ஒவ்வொருடைய கடமைன்றதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? நம்ம இந்த பொது வளமான நீர்நிலைகளை வந்து தூய்மையாக வச்சுக்கணும். அது பாயிண்ட் 1. செகண்ட் பாயிண்ட் வந்து ஒவ்வொருவரோட கடமை என்ன அப்படின்னா இந்த நீர்நிலைகளை பாதுகாப்பதுன்றது நம்ம நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ உங்களுக்கு இதனுடைய வாட்டருடைய யூனிட் 2 லெசன் புரிஞ்சதா? இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.